இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம மழை பத்தின வார்த்தைகளை கத்துக்க போறோம். எப்படி மழை பெஞ்சாலுமே இட்ஸ் ரெய்னிங் தானா? இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க ரெயின் பத்தி பேசும்போது ரெயின் இஸ் கம்மிங் அப்படின்னாலும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இட்டுதான் ஆரம்பிக்கணும். மழை பத்தி பேசும்பொழுது ரெயின்ங்கிற வார்த்தைய வேர்பா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இட்டுங்கிறது தான் சப்ஜெக்டா வரும். இட் இஸ் ரெய்னிங், இட் ரெயின்ட், இட் வில் ரெயின், அந்த மாதிரிதான் நீங்க சொல்லணும். ஓகே, சோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா எல்லா ரெயினுக்கும் ஒரே இது இட்ஸ் ரெய்னிங்னு சொல்லக்கூடாது. அப்போ தூறல் மாதிரி சாரல் மழை பெய்யும் இல்லைங்களா, லேசா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பெய்யறது எல்லாமே ட்ரிஸ்லிங். ட்ரிஸ்லிங் அப்படின்னாக்கா சாரல் மழை அப்படின்னு அர்த்தம். நார்மலா மழை பெய்யுது இல்லையா, அது இட்ஸ் ரெய்னிங் தான். அது வந்து ரெய்னிங் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது அதோட கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ஃபாரிங். ஃபாரிங் ஊத்துது, மழை ஊத்துது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது அப்படியே சம்டைம்ஸ் சாப்பிட்டு அடிக்கிற மாதிரி மழை அடிச்சு அடிச்சு பெய்யும். அந்த மாதிரி பெஞ்சுது அப்படின்னாக்கா அது பேரு லாஷிங். லாஷிங் அப்படின்னாக்கா நல்லா சவுக்குள்ள அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அடிச்சு பெய்யுது மழை அப்படின்னு சொல்றப்ப நம்ம லாஷிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வார்த்தை, ஒரு பக்கெட் எடுத்து கமுத்துனா எப்படி மழை எப்படி தண்ணி கொட்டும், அது மாதிரி வானம் கொட்டுன்னு கொட்டுது அப்படின்னாக்கா யூ கேன் சே பக்கெட்டிங் டவுன். பக்கெட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லணும். அதை விட அதிகமா பெய்யுது அப்படின்னாக்கா கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னா இருக்கிறதுல அல்டிமேட்டா மழை பெய்யுது அப்படின்னாக்கா அப்படி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, லண்டன்ல ஒரு தடவை மழை பெய்ஞ்சப்போ ரோட் சைட்ல இருந்த நாய் பூனை எல்லாம் மேல இருக்கிற சிம்னில போய் கதகதப்புக்காக இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி மழை விடாம பெய்யறப்போ மேல இருந்து பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு செத்து செத்து. அதை பாக்குறப்போ மழை வந்து நாயும் பூனையுமா மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சாமா. அதனால அப்ப இருந்து அந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடியம் அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னாக்கா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் விடாம மழை பெஞ்சு எல்லாத்தையும் வேலையெல்லாம் கெடுத்து எல்லாம் பண்ணுது அப்படின்னாக்கா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சொல்லலாம். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி மழை காலத்துல இட்ஸ் ரெய்னிங், இட்ஸ் ட்ரிஸ்லிங், இட்ஸ் பக்கெட்டிங் டவுன் அப்படின்னு எது ஆப்டான வேர்டோ அதை போட்டு இங்கிலீஷ் கத்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஈஸி தான்.